நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம ஊர் பையனும் கிரிக்கெட்டருமான வருண் சக்கரவர்த்திய ஐபிஎல்ல இந்த வருஷம் அதிகமான தொகைக்கு பஞ்சாப் டீம் மேலமர்த்திருக்காங்க. ஸோ ஐபிஎல் பத்தியும் அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இருக்கீங்க வருண்? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க வருண், இந்த வருஷம் நீங்க புதுசா வரப்போறீங்க ஐபிஎல்ல, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு புது லேர்னிங்கா இருக்கும். ஆர்எஸ்வின் இருக்காரு, ஸோ நிறைய கத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்பிதான் போயிட்டு இருக்கேன். ஸோ சொல்லுங்க வருண், உங்களுடைய கெரியர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனாக தான் இருந்திருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குட்டி கேப், காலேஜ் படிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரிக்கெட்டில் வந்தீங்க. இந்த கேப் ஏன்? இந்த கேப் ஏன்னா நான் 12th முடிச்ச உடனே நான் கிரிக்கெட் பண்ணோன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ படிப்பு ஆரம்பிக்கலான்னு ஆர்கிடெக்சர் எடுத்தேன். ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு 2 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்பி தோணுச்சு, கிரிக்கெட் நம்ம ஃபுல்லாவே ட்ரை பண்ணல, எப்படி நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சுட்டு தான் திருப்பி நான் ட்ரை பண்ணலான்னு இறங்கி. இன்ஜுரி ஆச்சு இல்லையா உங்களுடைய கெரியர்ல? ஸோ அது உங்க கெரியரை மாத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பின் பவுலிங் வந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தினேஷ் கார்த்திக், அஸ்வின்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது தமிழ்லலாம் பேசிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போது பஞ்சாப் டீமுக்கு போகிறீங்க, அங்கே பேசும்போது தமிழ்லலாம் பேசிப்பீங்களா? ஆமா ஆமா, நான் அஸ்வினோட நான் தமிழ்ல தான் பேசுறேன். அவரோட தமிழ் தான் அவர். தமிழ்ல பேசுறது என்ன தமிழ்ல தான் பேசுறேன். ஸோ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க வரும். நெட் பவுலிங் ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சிஎஸ்கே டீமுக்கு தான் ஒரு 3 to 4 days நெட் பவுலிங் போயிருந்தோம். ஸோ அவங்க எல்லா பேட்ஸ்மேனுக்கும் பவுலிங் போட்டேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks அப்புறம் கேகேஆருக்கு போனேன். அவங்களோட ஒரு 10 days இருந்தோம். ஸோ அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அவங்களோட என்ன எவ்வளோ இன்வால்வ்டா இருக்காங்க அந்த பிளேயர்ஸ், அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. சூப்பர். ஸோ எல்லாருமே உங்களை பாராட்டியிருக்காங்க. சுனில் நரேன்ல ஆரம்பிச்சு பிரீத்தி சிந்தா, மைக்கேல் ஹஸ்ஸி. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் பாராட்டும் போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் சொன்னோன்னு பெரிய அவசியமே இல்லை, ஆனால் அவங்க சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்லேயும் விளையாடி இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்டேட் டீம், கிளப் கிரிக்கெட், இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஸ்டாண்டர்ட் தான். இப்போ கிளப் கிரிக்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் அதோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஹை, அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு விஜய் ஹசாரே ரஞ்சி ட்ராஃபினா ஒரு 2-3 ஸ்டாண்டர்ட் ஹை. வேற வேற பேட்ஸ்மேன் வேற எக்ஸ்போஜர் கிடைக்கும் போது ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா ஜாஸ்தியா போயிட்டு. வரப்போற ஐபிஎல்ல உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. உங்களை நிறைய தொகை கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் ஆடியன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். என்னோட வேலை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல நான் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கடவுள். ஃபர்ஸ்ட் ஏலத்துல வரும்போது நீங்க நினைச்சீங்களா இந்த அளவுக்கு ஏலம் போவீங்க அப்படின்னு? எந்த டீமுக்கு செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்க? ஆப்வியஸ்லி நம்ம சென்னை டீமுக்கு நினைச்சிருப்பீங்க. அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு பெருசா தனி ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு ஐபிஎல் எப்படியாவது ஆடணும், ஒரு ஏதாவது டீம் இருந்தா நிறைய கத்துக்கலாம், அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தோம். இந்த டீம் இருந்தாலும் ஓகேன்னு தான் இருந்தோம். ஸோ இப்போ பஞ்சாப் டீம்ல ஆல்ரெடி அஸ்வின் இருக்காரு, முஜீப் இருக்காரு. ஸோ நீங்களும் இப்போ இருக்கீங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் இன்டர்நேஷனல் ஆடிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட கத்துக்கிட்டு நான் தான் நிறைய கத்துக்கிட்டு எனக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேம்ப் ஆரம்பிச்சு அவங்களோட ப்ராக்டிஸ். ஸோ கிரிக்கெட்டை தவிர்த்து நம்ம வருணுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட் தவிர்த்து மூவிஸ் பார்ப்பேன், தமிழ் மூவிஸ் நிறைய. நீங்க தளபதி ஃபேன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாங்க. ஸோ தளபதியோட படத்தில் என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கத்தி. எவ்வளோ ஈகராக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சேன். 25ல தான் ஆரம்பிச்சேன் திருப்பி. அதனால எனக்கு வெயிட்டிங் ஐபிஎல் நான் பெருசா முன்னாடி யோசிக்கல. நான் அடுத்த என்ன மேட்சுக்குலாம் நல்லா பண்ணோம்னா ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா பண்ணேன். கட்சி கடவுள். ஸோ நம்ம சிஎஸ்கே டீம் தான் உங்களை ஃபஸ்ட்டு பிட் பண்ணாங்க.
பட் அதுக்கப்புறமா உங்களை பஞ்சாப் டீம் வாங்கிட்டாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் நம்ம தோனியோட கேப்டன்சியில் விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங் இருக்கா? இருக்கு, அது இருக்கு. ஆனா அஸ்வின் கீழே ஆடினா இன்னும் எனக்கு இந்த டைம்ல நான் இப்போ வளர்ந்து இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்றதுனால அஸ்வின் கீழே விளையாடுனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு போலர் கேப்டனா இருக்குது வந்து பயங்கர டிஸ்டன்ஸ். அந்த அது கீழே வந்து விளையாடுனா எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. டீமாக வந்து நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் எப்படி டெவலப் ஆகிருக்கோம் மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. செம்ம டேலண்ட், எல்லாரும் நல்ல வேகமா பெர்ஃபார்ம் பண்றீங்க, எல்லாரும் நல்லா பேசுறீங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்தியா டீமில் வந்து விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சான்ஸ் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க வருண்? நான் அதை பற்றி இன்னும் யோசிக்கலைங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு T20 மேட்ச் வரும், அதுல டீம்ல இருந்தேன்னா அது பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐபிஎல்ல நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணா இந்தியா பத்தி யோசிக்கலாங்க. நான் அப்படிதான் வரைக்கும் நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் அதை மாற்ற விரும்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் வருண் உங்களுக்கு. Thank you.